இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கில புத்தாண்டு நாம் கொண்டாட இருக்கின்றோம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 எல்லோருக்கும் மிக சிறந்த வருடமாக இருக்கட்டும். உங்கள் கனவுகள் மெய்ப்படட்டும். முதல் சுற்றுக்கான கவிதைகள். கிழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், கிழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கிழித்தெறிந்தவர்களை. கவனமாயிருக்கிறேன், கவனமாயிருக்கிறேன், கவனமாயிருக்க. இதற்கு மேல் இடமில்லை, இதற்கு மேல் இடமில்லை. இந்த நினைவு குப்பைகளை எங்கே கொட்டுவது? எதிரெதிர் வீடு, எதிரெதிர் வீடு, 2 அடியே இடைவெளி, அவரவர் பெயர் அவரவர் பலகையில். கூண்டு கிளிக்கும், கூண்டு கிளிக்கும் முளைக்கின்றன சிறகுகள். எங்கள் நாட்டில் ரோஜாக்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் நாட்டில் ரோஜாக்களுக்கு மட்டுமல்ல, தாமரைக்கும் உண்டு முள். சிக்னல்களில் விற்கப்படுகின்றன சிக்னல்கள், சிக்னல்களில் விற்கப்படுகின்றன சிக்னல்கள். பிடித்தவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் பிடித்த சிக்னல்களை. எங்கள் ஊருக்குள் சேரிகளே இல்லை என்கிறார்கள், எங்கள் ஊருக்குள் சேரிகளே இல்லை என்கிறார்கள். ஆமாம், உள்ளே இல்லை. ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன், என்னை நானே துரத்தி கொண்டு. மீண்டும் 2வது சுற்றில் சந்திப்போம். ஒரு புரட்சியோடு கவிதையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யாராவது புண்படுத்துமானால் தாராளமாக படட்டும். அம்பாளை ஆராதிக்க, அம்பாளை ஆராதிக்க அபிஷேகிக்க ஆண்களை அனுமதிக்கும் இச்சமூகம் எங்கள் வீட்டு அம்மாக்களை ஏன் ஐயப்பனிடம் அழைத்து செல்லவில்லை? அடுத்தது புரட்சி செஞ்சாச்சு, இப்போ புது காதல் செய்வோம். உலகெல்லாம் பயணிக்க தயார், உலகெல்லாம் பயணிக்க தயார், உடன் வருவது நீயாக இருந்தால் பறவையாய் பறப்போமா? உலகெல்லாம் பயணிக்க தயார், உடன் வருவது நீயாக இருந்தால் பறவையாய் பறப்போமா? காதலிப்பதும் காதலிக்கப்படுவதும் காரணங்களால் நடப்பவை அல்ல, காதலிப்பதும் காதலிக்கப்படுவதும் காரணங்களால் நடப்பவை அல்ல, காரணமின்றி காதல் செய்வதினால் நிகழ்பவை. புதிய நான், புதிய நீ, புதிய நான், புதிய நீ, புது ஆண்டில் புதுப்பித்து கொள்வோமா நம் காதலை? புது ஆண்டில் புதுப்பித்து கொள்வோமா நம் காதலை? நீங்கிவிடாத உறவாய் வா என அழைத்தேன், நீங்கிவிடாத உறவாய் வா என அழைத்தேன், ஏன் நீக்கிவிட்டு போனாய் என் நீண்டகால அழைப்பை? நன்றி. ஒரு புது வருடம் பிறந்திருக்கிறது என்றார் ஜோதிடர். 12 மாதங்கள் பிறந்திருக்கின்றன என்றார் அரசு ஊழியர். 365 நாட்கள் பிறந்திருக்கின்றன என்றார் கணித ஆசிரியர். 8760 மணி நேரங்கள் பிறந்திருக்கின்றன என்றார் தன்னம்பிக்கை பேச்சாளர். நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன் என்றார் கவிஞர். எனக்கு காதல் பிறந்திருக்கிறது என்கிறாய் நீ. கோபம் தலைக்கேறும் போதெல்லாம், கோபம் தலைக்கேறும் போதெல்லாம் செத்து தொலை என்கிறாய் நீ. கோபம் தலைக்கேறும் போதெல்லாம் செத்து தொலை என்கிறாய் நீ. செத்து போய் தொலைந்து விடவா அல்லது தொலைந்து போய் செத்து விடவா? முதலில் அதை சரியாய் சொல்லித் தொலை. நன்றி.